அன்பு உறவுகளுக்கு என் இனிய வணக்கம். நான் உங்கள் கலை. கிமு 470 முதல் கிமு 399 காலத்தில் வாழ்ந்த சாக்ரட்டிஸ் தன்னுடைய தத்துவங்களால் மக்களின் மூட நம்பிக்கைகளை வேருடன் அகற்ற முயன்றார். இவர் தன்னுடைய கேள்விகளால் அனைத்து மக்களையும் சிந்திக்க வைத்தார். இப்போதும் கூட உலகம் முழுவதும் உள்ள மக்கள் இவரின் தத்துவங்களை படித்து சிறந்த சிந்தனையாளர்களாக மாறியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சாக்ரட்டிஸின் 15 தத்துவங்கள் என்னவென்று பார்ப்போமா? பார்ப்பது மட்டுமல்ல, அவருடைய தத்துவங்களை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி அவருடைய அறிவுரைகளை ஏற்று நாமும் நம்முடைய வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை ஏற்படுத்துவோம். இதோ, மன நிறைவு என்பது இயற்கையாக நம்மிடம் உள்ள செல்வம்தான். ஆனால் ஆடம்பரம் என்பது நாமே நமக்கு தேடிக்கொள்ளும் வறுமை. உங்களை நீங்களே அறிவதுதான் ஞானத்தின் உச்சம் என்கிறார். உங்களுக்கு எதுவும் தெரியாது என்பதை அறிவதே உண்மையான ஞானமாகும். வாழ்க்கையில் உண்மையான ஆபத்து மரணம் அல்ல, ஒரு தீய வாழ்க்கையை வாழ்வதே ஆகும். எல்லா போர்களும் செல்வத்தை கைப்பற்றுவதற்காகவே நடத்தப்படுகின்றன. சிறந்த எண்ணம் கீழான எண்ணத்தை அடக்குகிற போது மனிதன் தனக்குத்தானே தலைவனாகின்றான். உங்கள் மனம் அழகாக இருந்தால் நீங்கள் காணும் காட்சிகளும் அழகாகவே இருக்கும். ஆய்வு செய்யப்படாத வாழ்க்கை மதிப்புமிக்க வாழ்க்கை அல்ல. உங்கள் அன்பின் தன்மைக்கு ஏற்றபடி செயல்கள் அமையும். உங்களின் செயல்களுக்கு ஏற்றபடி உங்கள் வாழ்க்கை அமையும். நாம் எதை இழந்துவிட்டாலும் இழக்காவிட்டாலும் கௌரவத்தை மட்டும் இழந்துவிடக்கூடாது. அன்போடு எதையும் கேட்க வேண்டும். புத்திசாலித்தனத்தோடு பதில் சொல்ல வேண்டும். நிதானத்துடன் யோசிக்க வேண்டும். பாரபட்சமின்றி தீர்ப்பு வழங்க வேண்டும். புரிந்து கொள்ளாத போதும் பொறாமைப்படும் போதும் மனிதன் மற்றவனை முட்டாளாக கருதி விடுகின்றான். எதையும் என் சொந்த அறிவு கொண்டு சிந்தி. ஆமாம், எதையும் உன் சொந்த அறிவு கொண்டு சிந்தனை செய். எதையும் அப்படியே நம்பிவிடாதே. ஏன், எதற்கு, எதனால் என்று உன்னையே நீ கேள்விகளை கேள். நீ பயந்தாலும் பயப்படாவிட்டாலும் காலம் ஓடிக்கொண்டே இருக்கும். பணிந்தாலும் ஓடும், துணிந்தால் மட்டுமே காலம் உன் பின்னால் ஓடி வரும். கட்டளையிட விரும்புபவர் முதலில் பணிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார். இந்த தத்துவங்கள் மனிதனின் வாழ்க்கையில் சிறந்த மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. எனவே சாக்ரட்டிஸ் கூறிய இந்த தத்துவங்களை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுவோம். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.